ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல 62வது பாட்டு பார்க்க போறோம். மன்னவர் தரு திரை அளக்கும் மண்டபம் அன்னம் என் நடையவர் ஆடு மண்டபம் உண்ணாரும் அருமறை ஓது மண்டபம் பன்னாருங் கலை தெரி பட்டி மண்டபம். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். மன்னவர் தரு திரை அளக்கும் மண்டபம், மன்னனாகிய அயோத்தி வேந்தனுக்கு அடங்கிய சிற்றரசர்கள் செலுத்தும் கப்பத்தை எண்ணி அளவிடும் மண்டபங்களும். இந்த இடத்துல திரை அப்படின்னா வெற்றி அப்படின்னு ஒரு அர்த்தம், கப்பம் கட்டுதல் கப்பம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வெற்றி கொண்ட அரசனுக்கு மற்றவங்கெல்லாம் தோல்வியுற்ற அரசன் கப்பம் கட்டுவான்ல, அதனால திரைனா கப்பம்னு ஒரு அர்த்தம். அதனாலதான் கந்தரந்தாதியில காப்பு செய்யுள்ள முதல் பாடல்லையே வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரந்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே அப்படின்னு சொல்லி வயல்கள் நிறைந்த அருணாச்சலத்தில் இது கஜமுகாசுரனை தோற்கடித்த விநாயகனே அப்படின்னு விநாயகருக்கு கஜமுகாசுரன் கப்பம் கட்டுற மாதிரி திரை கொண்ட யானையை அப்படின்னு வருது இல்லை, அதனால திரைன்னா கப்பம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த கப்பத்தை எண்ணி அளக்கும் மண்டபம்னு சொல்றாரு. அப்ப வசூலிக்கக்கூடிய மண்டபங்கள் இருந்தன அப்படின்னு. அன்னம் மென் நடையவர் ஆடு மண்டபம், அன்னம் போன்ற நடையுடைய நடன மாதர்கள் நடனமாடும் மண்டபங்களும் உன்னரும் அருமறை ஓதும் மண்டபம், உன்ன அரும் அருமறை ஓதும் மண்டபம், நினைப்பதற்கும் அரியனவான சிறந்த வேதங்களை வல்லோர் ஓதும் மண்டபங்களும் பன்னரும் கலை தெரி பட்டி மண்டபம், சிறப்பித்து பேசுவதற்கு உரியனவான பல கலைகளையும் அறிஞர்கள் ஆராயும் பட்டி மண்டபங்களும் அயோத்தி நகர்ல இருந்தது. இந்த இடத்துல உண்ண அரும் அருமறை ஓதும் மண்டபம் அப்படின்னா அந்த இடத்துல உண்ணுதல் அப்படின்னா நினைப்பதற்கு, உண்ண அரும் நினைப்பதற்கே ரொம்ப ரொம்ப அரிதானதாக சிறந்த வேதங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பன்னரும் அப்படின்னா பண்ணுதல் அப்படின்னா புகழ்தல் பேசுதல் படித்தல் பாடுதல் இது பின்னுதல் அப்படின்னுலாம் நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பன்னாரும் கலை அப்படின்னா ரொம்ப சிறப்பித்து பேசுவதற்கு, பேசுதல் அப்படின்ற அர்த்தத்துல தான் வருது. சிறப்பித்து பேசுவதற்கு அரியனவான பல கலைகளையும் அறிஞர்கள் ஆராயும் பட்டி மண்டபம் அப்படின்னு வருது. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு, அங்க அரசியல் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கப்பத்தை வாங்கி வசூலிக்கக்கூடிய மண்டபங்களும், அன்னமென் நடையவர் ஆடு மண்டபம் அதாவது கலைத்துறை பணிகள் மேலோங்கி சிறந்து விளங்குவதற்கு ஆடு மண்டபங்களும், சமயத்தொண்டு செய்வதற்கு மறை ஓதும் மண்டபங்களும், இறுதியாக அறிவு நலம் வளர்க்கும் ஆய்வுக்கூடங்களாக பட்டி மண்டபங்களும் அந்த அயோத்தி நகர்ல இருந்தது அப்படிங்கிறது இவருடைய கருத்து. இப்ப நம்ம பட்டி மண்டபம் அப்படின்னாலே நம்ம ஏதோ கேலி கூத்து பொழுதுபோக்குக்காக அப்படி பண்ற இடம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. அதாவது அந்த காலத்துல பட்டி மண்டபம்னு சொன்னதான் இப்ப நம்ம பட்டி மண்டபம் வழக்காடு மன்றம் அப்படிங்கிறத கலந்து பட்டி மன்றம் அப்படின்னு சொல்றோம். அதனால பட்டி மண்டபம் பட்டி மன்றம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அது கேலி கூத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்ப தணிகை புராணம் அப்படிங்கிற ஒரு நூல்ல திருநகரப்படலம் அப்படிங்கிற ஒரு பகுதியில எப்படிப்பட்ட பட்டி மண்டபங்கள் அந்த ஊர்ல இருந்தது அப்படின்னு சொல்லி வர்ணிக்கக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு. அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. கரிசரு கவிக்கு கவி கமகனுக்கு கமகன் வாதிக்கு ஒரு வாதி துரிசரு வாக்கி தனக்கொரு வாக்கியாய் அவர் தொன்று தொட்டு அமைந்து வரிசையின் வந்த வேள்வியர் பெறாது வரும் இகழ் கடந்து எக்கு உடையார் பரிசில் நூற்பயிற்சி இன்பு என கலைத்தேர் பட்டி மண்டபம் பல வயங்கும் அப்படின்னு அந்த பாடல் வரும். இப்ப இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அப்பதான் நமக்கு பட்டி மண்டபம்னா இங்க கம்பர் எதை சொல்றாருன்னு நமக்கு முதல்ல புரியும். கரிசரு கவிக்கு கவி, கரிசம் அரு கவிக்கு கவி,
அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஒரு அந்த இடத்துல வாதாடும் போது ஒரு கவிதை ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு எதிராளி சொல்கிறாரு, அவருக்கு தோற்கடிக்கும் விதமாக நான் ஒரு கவிதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஒரு 10 சொல்கிறேன், 12 சொல்கிறேன், 15 சொல்கிறேன், இப்படி சொல்லிக்கிட்டே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லக்கூடிய கவிதையின் தரம் சொல்லிலோ பொருளிலோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா அப்படி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். கரிசமருன்னா தேய்மானம் இல்லாத கவிதையை கூறும் வல்லமை பொருந்தியவர்களும். கமகனுக்கு கமகன், கமகன் அப்படின்னா நுண்ணறிவாளன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த விஷயத்தையுமே நுட்பமாக ஆராயக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒருத்தனுக்கு எதிரே நீங்கள் போய் பேசணும்னா அப்போ நம்ம எப்பேற்பட்ட ஒரு புத்திசாலியாக நம்ம இருக்கணும். அதனால கமகனுக்கு கமகன், வாதிக்கு ஒரு வாதி. அவன் ஒரு வாதம் வச்சான்னா பிரதிவாதம் நான் வைக்கணும். அப்போது அதுக்கான ஏரண நூல்கள், அதாவது லாஜிக் தெரிஞ்சிருக்கணும், இலக்கிய நூல்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், எப்படி வாதம் புரியறதுங்கிற அந்த சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கணும். அந்த மாதிரி வாதிக்கு ஒரு வாதி அமைந்து. சமஸ்கிருத துரித்தம் அப்படிங்கிற சொல் வேகத்தையும் குறிக்கும். ஏன்னா அதனால தான் துரித்தகன்னு குதிரையும் குறிக்கும். அதை தவிர ஒரு பாவம், கலக்கம், கேடு இதெல்லாமும் குறிக்கும். இந்த இடத்துல துரிசரு அப்படின்னு சொல்கிற நம்ம ஏற்கனவே கரிசரு அப்படின்னு பார்த்த மாதிரி இந்த இடத்துல துரிசரு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம வாதம் புரியும் பொழுது நம்ம கூறக்கூடிய சொற்கள் எதுவுமே பாவம், கலக்கம், கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துடக்கூடாது. நான் என்னத்தையாவது சொல்லி நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு போக்குக்கு போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களும் அப்படின்னு அர்த்தம். தொன்று தொட்டு அமைந்து, அவர் தொன்று தொட்டு அமைந்து, அதாவது இது ஏதோ ஒருத்தன் 2 பேர் எங்கேயோ ஒரு மூலையில் பட்டிமண்டபம் நடத்தி அப்படி இல்லை. எப்படி ஆதிசங்கரர் நம்ம பரம்பரைன்னு சொல்கிறோம்ல, அதாவது ஆதிசங்கராக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், அவர்களுடைய பரம்பரையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய பரம்பரையில் வந்துனாலே என்ன அர்த்தம்? ஆதிசங்கரர் சொன்ன விஷயங்கள், நூல்கள் எல்லாத்தையுமே கற்று தேர்ந்து அவர்களுடைய தத்துவங்களை நன்றாக உணர்ந்து அதற்கு உரை எழுதினவர்களை பற்றியும் படித்து அந்த மாதிரி முற்றும் உணர்ந்த ஒரு ஞானிகள் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையைத்தான் இவர் தொன்று தொட்டு அமைந்து அவர்களுடைய பாரம்பரியத்தை நன்றாக உணர்ந்து வரிசையின் வந்த வேள்வியர் பெறாது. வரிசைனா இந்த இடத்துல அவங்க ரொம்ப இப்போ நம்ம என்ன சொல்கிறது, விஐபின்னு சொல்கிறோம்ல, இது ரிசர்வ்டு சீட் ஃபார் விஐபின்னு. அந்த மாதிரி படித்தவர்களுள் முதன்மையாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டு வந்த வேள்வியர். இந்த இடத்துல வேள்வியர் அப்படின்னா பிராமணர்களை குறிக்கும் அப்படின்ற பொருள் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்தணர்கள் அப்படின்னா கூட்டல் தன் கூட்டல் அன், அதாவது குளிர்ந்த தன்மை. இந்த இடத்துல குளிர்ந்த தன்மைன்னா காருண்யத்தை குறிக்குது. பிற உயிர்கள் மீது யார் கருணை கொண்டுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் அந்தணர்கள். யார் பிரம்மத்தை உணரக்கூடிய பாதையில் செல்கிறார்களோ அவர்கள்தான் பிராமணர்கள். அந்த மாதிரி யார் இருபிறப்பு கொண்டவர்களோ, பார்ப்பு அனான், பார்ப்புனா அனான்னா இது கோழி முட்டை மாதிரி, கோழி எப்படி அந்த இருபிறப்பு இருக்குல்ல அதுக்கு, அந்த மாதிரி ஒரு அம்மா வயிற்றில் பிறந்து அதுக்கப்புறமா மறுபடியும் வேதங்களை கற்று யார் ஆன்ம பாதையில் மேலோங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் பார்ப்பனர்கள். அந்த மாதிரி யார் யாக யஜ்யங்கள்லாம் செய்கிறார்களோ அவங்க யாரும் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணுங்கிறதுக்காக யாரும் வேள்வி நடத்துறதில்ல. உலக நன்மைக்காக யார் வேள்வி நடத்துகிறார்களோ அவர்கள் தான் வேள்வியர். அந்த மாதிரி பெறாது, அதாவது தங்களுடைய வேள்வியர் பெறாது அப்படின்னா அவங்களுடைய கொள்கையிலிருந்து விலகாம உறுதியாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ பட்டிமண்டபத்துக்கு போகிறோம், அங்கே எதிராளி அவனுக்கு சாதகமாக நிறைய பேர் இருக்காங்கன்னா, அடடா இத்தனை பேர் இருக்காங்க, அப்போ நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆதரவாக நிறைய பேர் இருக்காங்க, அப்போ இப்போ நம்ம ஓங்கி அடிப்போம், இப்படிலாம் கிடையாது. அதாவது எப்போவுமே ஒரே தன்மை, தங்கள் என்ன கொள்கையில் இருக்காங்களோ அதில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி ஒரே மாதிரியான தன்மை கொண்ட உள்ளவர்களும். வரும் இகழ் கடந்து எக்கு உடையார். இகழ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போட்டி அப்படின்னு. இது காலம் அறிதல்ங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்கேன்ல, அதாவது பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படின்னு, இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுதுன்னு. அதனால இந்த இடத்துல வரும் இகழ் போட்டி, என்ன போட்டி வந்தாலும் எக்கு உடையார், எக்குன்னா ஒளி, இந்த இடத்துல தேஜஸ் கொண்டுள்ளவர்கள், கொஞ்சம் கூட தங்களுடைய ஒளி வீசும் தன்மையிலிருந்து கொஞ்சம் கூட குறையாதவர்களும். பரிசில் நூற்பயிற்சி இன்பு,
அதாவது பரிசில் போட்டியில் ஜெயிச்சிருக்கணும், நிறையா பரிசில் பெற்று கொண்டுள்ளவர்களும் நூற்பயிற்சி இன்பு அப்படின்னு. இந்த இடத்துல நூல் பயிற்சி பல நூல்களை கற்று தேர்ந்தவர்களாகவும் இருக்கணும். அதே சமயம் இன்பு, இந்த இடத்துல இன்புன்னு சொல்கிறாரு. அந்த இன்பு எதை குறிக்குது அப்படின்னா, கல்விங்கிற அதிகாரத்தில் திருக்குறளில் தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அப்படின்ற இடத்துல காமுருவர் அப்படின்ற இடத்துல என்ன இன்பத்தை குறிக்கிறாங்க? தங்கள் படித்த நூல் கல்வி அதை உலக நன்மைக்கு ஆகா இது உலகம் பூரா இது தெரிஞ்சதுன்னா உலகத்துக்கே இது நன்மையாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு இன்பம் இருக்குல்ல, அந்த இன்பம் யாருக்கு இருக்கோ அப்பேற்பட்டவர்கள் எனக்கு கலை அது மட்டும் இல்லை, இது இந்த சேரிட்டி ஃபார் சேரிட்டி சேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி படிக்கிறது, நான் என்ன படித்தேன், நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு என்னெல்லாம் அறிவு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக பரப்புரை நடத்துறதுக்காக படிக்கிறது கிடையாது, உலக நன்மைக்காக செய்ய. அதனால தான் வேள்வியர்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா இப்போ ஒரு பட்டிமன்றத்தில் போய் நான் ஒரு வாதம் வைக்கிறேன், அவன் ஒரு பிரதிவாதம் வைக்கிறான், இப்படி மேலே 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 பேசிட்டு போகிறது அவங்க 2 பேருக்கும் யார் ரொம்ப புத்திசாலின்னு காமிக்கிறதுக்காக கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க 2 பேரும் பேசினதுக்கப்புறம் உலக நன்மை, இதனால யாருக்கு என்ன லாபம், உலகத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கணும்ல, இவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சி என்ன பண்ணுறது? அதனால உலக நன்மை கடைசியில் வரணும், அதை நோக்கி யார் வாதங்கள்லாம் வைக்கிறாங்களோ அப்பேற்பட்ட கலைகளில் என கலை தேர் பட்டிமண்டபம் பல வயங்கும். இப்பேற்பட்ட தன்மை கொண்டுள்ளவர்கள் தேர்ச்சி பெற்று பல வயங்கும்னா விளங்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்பேற்பட்ட பட்டிமண்டபங்கள் விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பட்டிமண்டபம்னா இதுதான், இப்படித்தான் இருக்கணும். அதனால பன்னரும் கலை தெரி பட்டி மண்டபம், அதாவது இந்த மாதிரி சிறப்பித்து பேசுவதற்கு எவ்வளோ ஒரு புத்திசாலியாக இருக்கணும். அப்பேற்பட்ட அறிஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆராயக்கூடிய பட்டிமண்டபங்கள் நிறைந்துள்ள அயோத்தி நகர் அப்படின்னு சொல்கிறார். இதில் உண்ண அரும் அருமறை அப்படின்னு, இந்த உண்ண அரும் அருமறை அப்படின்னு வருது. இப்போ அதில் அருமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது அருமைங்கிற சொல்லுக்கு 6 விதமாக பொருள் இருக்குது. ஒன்று, ரொம்ப அது அந்த அந்த ரத்னங்கள் ரொம்ப அபூர்வமானது, அரிதானது அப்படின்னா அபூர்வத்தை குறிக்கும். இன்னொன்று, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னு பெருமை பிரமாதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வரும். 3வது, ரொம்ப கஷ்டம், நான் ரொம்ப அரும்பாடுபட்டு இதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல ரொம்ப கஷ்டத்தை தானே குறிக்குது, அது ஒரு அர்த்தம். இதை தவிர இதே அர்த்தத்தில் தான் அந்த செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு நீத்தார் பெருமையில் வர்ற செயற்கரிது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயங்களை ரொம்ப சிறுமைப்பட்டவர்கள் தான் பண்ணுவாங்க. ரொம்ப பெரியவங்க ரொம்ப கஷ்டமான, யாராலும் செய்ய முடியாத ரொம்ப கஷ்டமான காரியங்களை பண்ணுவாங்கன்னு கஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தமும். இது எளிதில் கிடைக்கவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியதுக்கும் அருமைன்ற ஒரு வார்த்தை வரும். அதாவது ஆழ்வினையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படிங்கிற குறளில் அருமை உடைத்தென்று அப்படின்னா இது ரொம்ப என்ன சொல்கிறது, இது ரொம்ப லேஸில் கிடைக்காது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால அப்படின்னு சொல்லி மனசு அசாவாமை வேண்டும், அந்த மாதிரி மனசு தளர விட்டுறாதீங்க. பெருமை முயற்சி தரும், முயற்சி, அதை செய்யக்கூடிய முயற்சியே பெருமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால அந்த இடத்துல அருமைங்கிறது ஒரு ரொம்ப லேஸில் கிடைக்காது, ரொம்ப அதுக்காக முயற்சி செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் வரும். இதெல்லாம் தவிர இன்மை அப்படிங்கிற அர்த்தத்துலையும் வரும். அதாவது இம்பாசிபிள் அப்படின்றது. இப்போ கடவுள் வாழ்த்துல தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஒப்புமை சொல்ல முடியாத இறைவனின் திருவடியை வணங்காதவர்களுக்கு அவர்களுடைய மனக்கவலையை மாற்றல் அரிது அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் அல்லது ரொம்ப ரேர் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அரிதுன்றது அது முடியவே முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள்னு அர்த்தம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன், இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இந்த அருமைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம கம்பராமாயண பாட்டுக்கு வரலாம். இந்த இடத்துல உன்ன அருமறை அப்படின்னு, அப்போ அருமறைன்னு சொல்கிற இடத்துல ரொம்ப நான் சொன்னேன்ல சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு, ரொம்ப சிறப்பாக இருக்குது, பெருமையாக இருக்குது அப்படின்னு, அந்த இடத்துல சிறப்பையும் பெருமையையும் அருமறைன்னு சொல்கிற இடத்துல வேதத்தின் சிறப்பை குறிக்கிறதுக்காக அருமைன்னு வருது. ஆனால் உன்ன அரும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ரொம்ப நினைப்பதற்கு ரொம்ப அரிதான, ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஏன் நினைக்கிறதுக்கு ரொம்ப ரேர்னு சொல்கிறார், ரொம்ப யாரும் அந்த அளவுக்கு லேஸில் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அதாவது வேதங்களில் எவ்வளோ வேணால் ஓதலாம்,
எவ்வளோ வேணால் கடவுளை நினைக்கலாம். கடவுளுடைய அருள் இல்லைன்னா நமக்கு முக்தி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால அங்கே உன்ன அரும் நினைப்பதற்கு கடவுள் நினைச்சா தான் உன்னருளாலே உன் தாழ் பணிந்து அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதனால நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளால கடவுள் அடைய முடியாது. கடவுள் அதுக்கு அருள் பாலிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அது ஒரு விஷயம் நடக்கும். அதனால உன்ன அரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. மன்னவர் தரு திரை அளக்கும் மண்டபம், அன்னம்மென் நடையவர் ஆடு மண்டபம், உன்னாரும் அருமறை ஓது மண்டபம், பன்னாருங் கலை தெரி பட்டி மண்டபம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.